அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தானா. இவங்க 2 பேரும் ரீசெண்ட் டைம் பெரிய ஒரு சென்சேஷனாக இருக்கான். பிகாஸ் அவங்களுடைய கல்யாணம் நேற்றோ முந்தானத்து தான் நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ஹாப்பி மேரிட் லைஃப் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து வெளிவர போகும் திரைப்படம் தான் ரணபாலி. இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது ராகுல் சங்கரித்யன். அண்ட் இன்னொரு பக்கம் அஜய் அத்துல் இந்த படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதோடைய பல அப்டேட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் அதுக்கு எடுத்து பண்ணுறதுக்கான மெயின் காரணம் இவங்கெல்லாம் ட்ரெண்டிங் அப்படியெல்லாம் இருக்கிறனால எல்லாம் இல்லை. எனக்கு என்னமோ தெரியும், இவங்களோட கல்யாண ஃபோட்டோஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வார்மிங்காக ரொம்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அது வந்து என்னமோ தெரியலை, ரொம்ப ஒரு ஒரு டிவைன்னஸ் ஒன்று கண்டே அந்த அந்த ஒரு கல்யாணத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு அந்த ஃபோட்டோ தான் பார்க்கும்போது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை அவங்க வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ரணபாலியோடைய ஒரு பாடல் தான் வந்திருக்கு. ஸோ எந்தையா சாமி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி இந்த பாட்டில் தந்திருக்காங்க இந்த படத்து வழியால். அண்ட் இந்த பாட்டில் தான் எனக்கு பார்க்க போகிறேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாட்டை பாருங்கள். நம்ம ஸ்வேதா மோகன் அவங்க கூட சேர்ந்து அஜய் கோகாவால் இந்த பாடல் வந்து பாடியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டு வரலாம். ஜஸ்ட் 1 minute and 21 seconds தான் அந்த பாடலோடைய ஒரு லென்த் இருக்குது. அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. எனி டைம் உங்களுக்கான வந்து அப்டேட்ஸ் வந்து சேர்ந்துடும். அண்ட் இந்த டைமுக்கு அப்லோட் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எனி டைம் என்னோடய வீடியோ ஆக்சஸபிளாக இருந்துக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபேமிலி அப்படியே கொண்டு போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் இருக்கணும்ல, அந்த ஒரு விஷயம்னாலையும். அண்ட் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் போய் பதிவிட மறந்துடாதீங்க. லைக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து ஆரம்பிக்கலாமா மக்களே? ஸோ வாங்க, 3, 2, 1 and here we go. Aha, the mustache. Hey. ஏதோ தெரியாத மாதிரி ரணபாலி. Wow. Happy married life, Vijay and Rashmika. நல்லா இருந்துச்சு. வாவ், 1 minute and 21 secondsனாலும் இட் கிவ்ஸ் அ நாஸ்டாலஜிக் ஒரு ஃபீல். அண்ட் ஸ்வேதா அவனோடைய வாய்ஸை பாருங்கள்ல. இப்போ ரீசெண்டாக ஸ்வேதாவுடைய பாடல்கள் நான் அடிக்கடி கேட்குற மாதிரியே இருக்குது. எப்போ ஆரம்பித்து வச்சாங்கன்னா நான் நினைக்கிறேன் மீசால பிள்ளை, அதுக்கப்புறம் வரேவா, லெனின், now with ரணபாலி as எந்தையா சாமி. அண்ட் ஐ டோன்ட், இது ஒரு கிளிம்ஸாக, இது ஒரு ஹோல் சாங்லாம் இல்லை, வெறும் கிளிம்ஸ். இந்த பாட்டோட ரியல் இது இன்னும் ஃபுல் வெர்ஷன் வரலன்ற தெரியல. பட் இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஈச் ஃப்ரேம் ஐ ரியலி லவ் இட். அவங்களுடைய கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி அது வந்து ஒரு விதமான ஒரு கோயின்சிடன்ஸ் தான். ஏன்னா இதில் வந்து அதே அந்த கல்யாண சீன் இதுலேயும் படத்துலையும் வருது. இப்போ ரியாலிட்டியாக அவங்க வந்து ரியல் லைஃப்லேயும் பேர் ஆகிட்டாங்க. அண்ட் அவரோட முஸ்டாச்சில் வந்து ஒரு மெயின்ஸ் ஒரு இதை தெரிவிப்பாங்க, ஒரு வீரம். அண்ட் அந்த குதிரையை வந்து அவர் இருக்கும்போது இருக்கட்டும். அப்புறம் அவங்க அந்த லவ் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் ராஷ்மிகார ரொம்ப ராரான ஒரு ஃபுட்டேஜ் அந்த வந்து ஃபேஸ்லேயே தெரியுது. ரொம்ப ராராக இருக்குது அவனோட இது எல்லாமே. அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோவில் கூட நான் பார்த்துருந்தேன் வந்து லைக் ஒரு 80s 90s அப்போது 70s இருப்பாங்கள்ல ஃபோட்டோ, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துருந்தாங்க. அதையும் கூட வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் குறையாக தான் சொல்கிறீங்க. நான் இன்னும் அது எப்படி அப்படி அந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்போ இருக்க டெக்னாலஜிக்குன்னு. இது டெக்னாலஜின்ற விஷயமே இல்லை. அந்த டைம்லலாங்க ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதா எல்லாருமே, அது நம்ம வீடாக இருக்கட்டும், யாரோடைய வீட்டில் வேணா இருக்கட்டும், எல்லாருமே எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப வந்து ஃபார்மலாக இருக்கும். பார்க்கும்போதே வந்து அந்த ஃபோட்டோவை நாங்கள் கான்ஷியஸாகவே நாங்கள் ஃபோட்டோ தான் எடுக்கிறோன்றது தெரிஞ்சு தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. அதையும் நான் சொல்லிக்கிறதுக்கு சொல்லிட்டேன். எனக்கு அது அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டு அதை சொல்லி முடிச்சிட்டேன். அண்ட் அதர் தன் தட் ஐ லைக் த ஃப்ரேம்ஸ் விச் இந்த 2 பேருக்கு அந்த லவ் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க.
அண்ட் ஆக்சுவலி இட் ஸ்டார்டட் ஃப்ரம் லைக் கீதா கோவிந்தம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரியா கோம்ரேட் நடித்தாங்க. அண்ட் நவ் ஆக்சுவலி தி ஆக்டிங் இன் ரணபாலி அண்ட் நவ் தி பேட் இன் த ரியல் லைஃப். ஹோப் இது அவங்களுடைய ஒரு ஜேர்னியோடைய ஆரம்பம் நல்லபடியாக அமையட்டும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ செலிப்ரிட்டினால பல விஷயங்கள் இருக்குல்ல, ஆனால் ஹோப் தே வில் கோ இன் அ குட் வே அண்ட் நல்லபடியாக இருக்கணும். அண்ட் இந்த படத்தோடைய வெற்றிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், பாடலையும் பார்த்துட்டோம், கேட்டுட்டோம், இதை பற்றியும் பேசி முடிச்சுட்டோம். அண்ட் ஐ ரியலி லைக் விஜய் தேவர்கொண்டாஸ் லுக் விச் இஸ் ஸோ யூனோ அந்த ஒரு ரேஜ், ஒரு விதமான ஒரு அந்த முஸ்டாச்சோடு வரும்போது ரொம்ப ராவாக தான் சொன்னேன், ராவாக இருக்குது 2 பேரோடைய அந்த ஃபேஸ். ஸோ அது எனக்கு பிடிச்சிருச்சு. இதை தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கல்யாண ப்ரோசஸ் என்ன சார் நீங்கள் பார்த்தீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு காசிப்புனே வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இதுதான் வைரல் சென்சேஷன். விராட் கோலி வேர்ல்ட் கப் தூக்குறது கூட தூக்கி அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த ஃபோட்டோ. ஸோ அதனால் ஒரு வைரல் சென்சேஷனாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க, நானும் பார்த்து தெரிஞ்சிருப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் கையில் விட்டுறேங்க, நீங்கள் உங்கள் கருத்துக்கள் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ என் பண்ணிக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், அதை பற்றி அடிச்சு பேசுகிற மாதிரி கூட கீழே கமெண்ட் சொல்லி விட்டு கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தான் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து அழுத்திட்டீங்களா இருந்தால் உங்களுடைய சப்போர்ட் இந்த குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூண்டு இல்லை, ஒரு தூணாக இருப்பீர்கள் என்று நான் வந்து நினச்சி சொல்கிறேன். அதை நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.